கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதரமே, இப்போ நாம் பார்க்க இருக்கும் படத்தின் தலைப்பு சிலுவையில் இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு அருமையான விஷயங்களை இப்போ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது மனித வர்க்கத்தை பார்த்து ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போது நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கேன், என் நுகத்தை மென்மையும் மிருதுவாக இருக்கு, அதனால் என் நுகத்தை ஏற்றுக்குங்க. அப்போது இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு மனநிலை அவருக்கு அநியாயமான தண்டனைகளும் அக்கிரமமான வழிநடத்துதலும், அதாவது கொடுமையும், அதாவது சித்திரவதையும், இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த நேரத்துலையும் அவர் அப்படியே அதை காமிச்சார். அப்போது அதுக்கு முன்னாடி அந்த விஷயங்கள் காமிக்கிறதுக்கு முன்னாடி என்ன தேவைப்படுதுனாக்கா சுய கட்டுப்பாடு, மன உறுதியும், சகிப்புத்தன்மை, வைராக்கியத்தையும் கொடுக்கும். அப்போது இதெல்லாம் இந்த சுய கட்டுப்பாடு, சகிப்புத்தன்மையும் பொறுமையும் இணையும் போது தான் அந்த சாந்தம் என்ற மனத்தாழ்மை என்னும் குணம் தக்க வைக்க முடியுது. அது பாருங்கள், அதை இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அருமையான முன்மாதிரியாக வச்சுருக்காரு. அப்போது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவது என்பது அவரை அவமானப்படுத்தும் செயல் என்பது ஓரளவுக்கு நமக்கு தெரியும். ஆனால் பாருங்கள், இதில் நாம் கற்க வேண்டியது தவறு செய்யாமல் இருப்பது தான் நல்ல பண்புன்னு நாம் நினைக்கலாம். ஆனால் உண்மை அது இல்லைங்க. தவறு செய்யும் போது சகிக்கிறதும், அவமானங்கள் உலகத்தில் ஏற்படும் போது பொறுமையாக இருக்கிறது தான் நல்ல பண்பு. இவையும் இயேசு கிறிஸ்துவிடம் நாம் கற்க வேண்டியது. அப்போது அவமானம் என்ற சிலுவையை கிறிஸ்துவர்கள் சில சூழலில் சுமக்க வேண்டியதாக இருக்குன்னு மத்தேயு 10:38 லூக்கா 9:25 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்நாட்களில் மிக உன்னதமான சத்தியங்களை பற்றி பேசி சாட்சி கொடுப்பதற்கு தடையாக இருக்கிற எதற்குமே அவர் இடம் கொடுக்கலங்க. இரவு பகல்னு பார்க்குறார். அப்போது என்ன சொல்ல வர்றாருனாக்கா, அவருடைய வாழ்நாளில் உலகத்தை வெல்வதை விட சுயநலத்தை வெல்வதே மகத்தான வெற்றின்னு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. அப்போ உலகத்தாரும் இதை ஒத்துக்கிட்டாலும் ஆனால் இது நடைமுறைப்படுத்துறது முடியாதது அப்படின்னு சில அபிப்பிராயங்கள் வைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியோடு உதவுகிறாரு. அவருக்கு எதிர்ப்பு, அவமானமும், சித்திரவதையும், அடி, வலி, வேதனை, கஷ்டமான துயரங்களுக்கு அவர் பயப்படவும் இல்லை. நாம் சோர்ந்து போய் பின்வாங்கிடாமல் இருக்க என்ன அருமையான நல்ல முன்மாதிரி வச்சிருக்கிறார் இல்லைங்களா? பாருங்கள், தாம் மரிக்க போகும் நிலையிலும் சிலுவையில் அவரது வார்த்தைகள் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருக்குங்க. எந்த நிலையிலும் அவருடைய வார்த்தை எப்போதுமே முக்கியமானதாக தான் இருக்கும். அவருடைய வார்த்தை ஏதோ ஒரு தேவ சிந்தையின் அடிப்படையில் தான் காணப்படும். அப்படி என்றால் நம் ஆண்டவர் மரணிக்கும் தருவாயில் பேசிய போது எந்த சிந்தையில் இருந்தார்? உலக சிந்தையில் உள்ளவர்களால் அதை கண்டறிய முடியாது. கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களால் மட்டும்தான் கண்டறிய முடியும் என்பதை நம்ம ஒரு வசனத்தில் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:5 பவுல் இதை தான் மேற்கோள் காட்டுறாரு. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவது. அப்போ சொல்லப்பட்டபடி கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்கள் மட்டுமே கண்டறிய முடியும். இப்போ சிலுவையின் வார்த்தைகளை நாம் பார்க்கும் முன்னே ஒரு குறிப்பிட்ட சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். முதல்ல யோவான் 12:27 இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்வேன்? பிதாவே, இந்த வேலையில் நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்கு வந்தேன். அப்போது தெளிவாக தான் வந்த காரியத்தை, நோக்கத்தை உறுதிப்படுத்துவதை நம்ம இங்கே பார்க்குறோம். பிறகு 30 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம் வசனம். யோவான் 12:28 பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கின்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. 29 அங்கே நின்று கொண்டிருந்த அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடன் பேசினார் என்றார்கள். 30 இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கு. இப்போது சொன்னபடி
அதுபோலவே சிலுவையில் அவரின் சத்தம் அவருக்காக இல்லைங்க, நமக்காக உண்டான சத்தம் என்ற உணர்வோடு இந்த பாடத்தின் சம்பவத்தை கடந்து செல்லலாம். அன்பானவர்களே, சில வசனங்களை வாசிக்கிறதுக்கு முன்னாடி முக்கிய வசனத்தை, ஏன்னா ஒரு கிறிஸ்துவர்கள் கூட சில சொல்லுவாங்க என்னன்னாக்கா, சிலுவையில் பேசின 7 வார்த்தைகள். அப்படி அவர் பேசினது 7 வார்த்தைகளுடைய சாரம்சம் புரிதல் என்ன 7 வார்த்தைகள் தானா என்றதை நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களே, முதல்ல பார்த்திங்கன்னா அதோடைய வசனங்கள்லாம் பிறகு வரும். இப்போ நான் அதோடைய சாரம்சத்தை, அதனுடைய வசனத்தினுடைய முக்கிய கருத்தையும் அதனுடைய சாரம்சத்தையும் பார்க்கலாம் 7 விதமாக. இப்போ ஒன்று பார்த்திங்கன்னா, மன்னிப்பின் வார்த்தை. பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. 2 பார்த்திங்கன்னா, ரட்சிப்பின் வார்த்தை. மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், இன்று நீ என்னுடனே பரதீசில் இருப்பாய். அப்போது இந்த வார்த்தைகள்லாம் நம்ம பரிசுத்தமானது இல்லைங்களா, இதெல்லாம் விளக்கத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். 3வது பார்த்திங்கனாக்கா, பாசத்தின் வார்த்தை. ஸ்திரீயே, அதோ உன் மகன், அதோ உன் தாய். 4 பார்த்திங்கனாக்கா, வேதனையின் வார்த்தை. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். இப்போ இதற்குரிய விளக்கத்தையும் நம்ம பார்க்கலாம். 5 பார்த்திங்கனாக்கா, துன்பத்தின் வார்த்தை. தாகமாய் இருக்கிறேன். 6 பார்த்திங்கன்னா, வெற்றியின் வார்த்தை. முடிந்தது. 7 பார்த்திங்கனாக்கா, திருப்தியின் வார்த்தை. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இந்த வசன ஆதாரத்தோடு இப்போ நம்ம இதனுடைய வார்த்தைகளுடைய விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் கவனத்தை செலுத்தும்படி அன்பாக கேட்டுக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சிலுவையினுடைய ஆண்டவர் பேசிய வார்த்தைகளையோடு ஒன்று பார்த்திங்கன்னா, பிதாவே இவர்களை மன்னியும். ஆரம்ப வசனத்தின் 1 7 விஷயங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போது சாரம்சம் முதல் வசனத்தை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அது வசனத்தில் லூக்கா 23:34 அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இப்போது இந்த வசனத்தில் நம் ஆண்டவர் இவர்கள் என்று யாரை குறிப்பிடுகிறார்? இஸ்ரேல் ஜனங்களை குறிப்பிடுகிறாரா? அப்படி என்றால் அவர்கள் பிலாத்துவின் முன்னே இயேசுவை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டாங்க இல்லையா? ஆனால் நம் ஆண்டவர் சிலுவை மரணத்திற்கு முன்பே கடைசியாக மத்தேயு 23:37-39 வசனத்தில், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனமில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோசரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவு இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வசனத்தில் எருசலேமே எருசலேமே, உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கப்பட்டுவிடும் என்று சொன்னவர், எருசலேம் பட்டணத்தோடு அதில் குடியிருக்கும் யூதர்கள் பாழாக்கப்படுவார்கள் என்றும் அவர்கள் பட்டணமும் அழியும் என்றும் தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆனால் சிலுவையில் அவர்களை மன்னியும் என்று சொல்வது சரியானதாக இருக்குமா? 2 வசனங்களிலும் முரண்பாடு இருக்கு இல்லையா? அதுதான் நம்ம அந்த முரண்பாடுகளை காணப்படுறத அது எதுலன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 23:34 உள்ள வசனம் இல்லையா? இந்த 2 வகையான வசனங்களில் எது சரியானது? இஸ்ரேல் ஜனங்களின் மன்னிப்பா அல்லது பாழாக்குதலா என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். இதற்கு நம் ஆண்டவர் முன்பே சொன்னது போல வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொன்ன வார்த்தை நிமித்தம் மூலப்பிரதிகளில் நாம் பார்த்தால் இந்த வார்த்தை காணப்படுவதில்லை, திருவிவிலியத்திலும் காணப்படுறதில்லைங்க. அதுதான் இந்த லூக்கா 23:34 பார்த்திங்கன்னா, கன்கார்டன்ஸு இது மாதிரி நிறைய நியூவல் வெர்ஷன்ட்டு, என்ஏவி, இப்படி கிங்ஜம் நியூ வெர்ஷன்ஸ், இதெல்லாம் நிறைய அதில் பார்த்திங்கனாக்கா, இப்போ தமிழில் பார்த்திங்கனாக்கா விவிலியம்ஸில் அவங்களே புதுசாக போட்டிருக்காங்க. அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள். நான் அதை வாசிக்கிறேன். லூக்கா 23:34 அப்போது இயேசு, தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார் போட்டிருக்காங்க. அப்போது கமா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஸ்டார், அந்த கமா என்றது எதனாலனாக்கா,
இங்கே பாருங்கள், அங்கே கீழே அடிப்புக்குறியில் கொடுத்துருக்கான். அடிப்புக்குறிக்குள் உள்ள இச்சொற்றொடர் மூல முக்கிய கையெழுத்து படிகளில் இல்லை. அப்போது அவருடைய சாராம்சம், அப்போது இதுலேருந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இதற்கு அத்தாட்சி சான்றாக ஒரு வசனத்தை, அதாவது ஒரு வசனத்தினுடைய மேற்கொள்ள நம்ம பார்க்கலாம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஜமானன் ஒருவர் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி குத்தகைக்கு விடுறார். அப்போது அந்த நபர்கிட்டேருந்து அவர் வெளியே தேசத்துக்கு போய் சில வேலைக்காரங்களில் பருவ காலத்தின் கனிகளை வாங்கி வர சொல்லி ஊழியக்காரர்களை அந்த திராட்சை தோட்டத்துக்காரர்கிட்ட அனுப்புகிறார். 3 முறை அவர்கள் கனி கொண்டு வரலை, அடி காயத்தோடு தான் அனுப்பினாங்க. அதனால் எஜமான் தனக்குள்ள எனக்கு உரிமையான பிரியமான குமாரனை அனுப்பினா அவருக்கு பயந்து நடப்பாங்கன்னு. ஆனால் என்ன நடந்ததுனாக்கா, அந்த குமாரனையும் அவர்கள் கொலை செய்தார்கள் எனவும், அதோடு எஜமான் அவர்களை சங்கரித்து அவர் தோட்டக்காரர்களே எல்லாத்தையும் அவங்கள இருக்கிறவங்களையெல்லாம் சங்கரித்து விட்டு அப்புறமா அதுக்கு நல்ல தோட்டத்தை கனி தரக்கூடிய பொறுப்பானவங்க கிட்ட அதை கொடுப்பாருன்றது தான். அப்போ இதனுடைய சாராம்சமான அர்த்தம் என்னென்னா, உவமையினுடைய பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அனுப்பினதும் இஸ்ரேல் ஜனங்க அவரை சிலுவையில் அறைந்ததையும் குறிக்கிறது. அதனால் தேவன் அவர்களுக்கு ஒரு தண்டனையின் காலத்தை வைத்திருந்ததையும் யூத யுக முடிவில் அவர்கள் அந்த தண்டனைக்குள் சென்றதையும் குறித்தே கிறிஸ்து குறிப்பிடுகிறார் என்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததால் தேவன் இஸ்ரேல் ஜனங்களை பழிவாங்குகிறார் என்பது அர்த்தம் கொள்வதற்கு இல்லை. அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அவர்கள் மீட்புக்கும் தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் என்பதற்காக தான் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போது இதற்கு ஆண்டவர் முன்பே சொன்னது போல் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இப்போ அந்த வசனத்துடைய சாராம்சத்தை இப்போ நம்ம பார்த்தோம். அப்போது முக்கியமான இந்த வசனம் ரோமர் 11ஆம் அதிகாரம் 26லேருந்து 28. இந்த பிரகாரமாக இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராக இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அப்போது ஆக இந்த வசனங்களில் இருக்கக்கூடிய விஷயத்தோடு ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா, லூக்கா 23:34 மூலப்பிரதிகளில் இல்லை என்றாலும் பிறனை நேசிக்கும்படி, அதை பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ அந்த பதிவில் இல்லைனாலும் எதிரியை பிறன்ன்றது எதிரியை நேசிக்கும்படி சொன்ன கிறிஸ்துவின் சிந்தையின் அடிப்படையிலே பிரதிபலிப்பதாக இருக்கிறது என்றாலும் தேவையில்லாமல் சேர்க்கப்பட்டது என்ற புரிதலோடு அடுத்து நாம் செல்லலாம் இன்னொரு விஷயத்திற்கு. 2வது, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பாரதீசில் இருப்பாய். இதுதாங்க இப்போ இதனுடைய சாராம்ச வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 23:42-43 அதிகாரம் 23:42-43 வசனத்தில் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நிறைத்தரும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பாரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அப்போ இந்த வசனத்தில் அப்படி என்ன பிழை இருக்குது, என்ன விஷயம் மறைஞ்சிருக்கு அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகலாம். ஆனால் நம்ம ஆண்டவர் இன்றைக்கு என்னுடனே கூட பாரதீசில் இருப்பாய் என்று சொல்கிறார். அப்போது மத்தேயு 12:40 ஒரு தீர்க்கதரிசனமாக ஒரு விஷயத்தை அவரே சொல்லியிருக்கிறார். அதை வாசிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, கள்ளன் நம்முடைய ஆண்டவரை நோக்கி தம்முடைய ராஜ்யத்தில், அதாவது உம்முடைய ராஜ்யத்தில், கிறிஸ்துக்குரிய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சரியான வேண்டுதலை வைக்கிறா இல்லையா? ஆனால் நம்ம ஆண்டவர் இன்றைக்கு என்னுடனே பாரதீசில் இருப்பாய் என்று சொன்னதோடு பின்பு உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் பாருங்கள், அந்த சம்பவத்தை 40 நாள் கழித்து தான் பரலோகத்துக்கு சென்றார். ஏன்னா அப்போ சில பதிவுகள் சுவிசேஷ முடிவு பதிவுகள்லாம் பார்க்கும்போது அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அப்போது கிறிஸ்து பரலோகம் செல்லும் முன்னே கல்வன் சென்று விட்டானா? அப்போது பாரதீஸ் பரலோகம் என்றதெல்லாம் ஒன்றா என்ற கேள்வி நமக்கு எழுது இல்லையா? அப்போ இதுக்கு பதிலை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், யோனா
மத்தேயு 12:40 யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். அப்போது அவரே பூமியில் 3 நாள், அதாவது மரணத்து பாதாளத்தில் இருக்கும்போது, அப்போது எப்படி அப்படி சொன்னார்? அப்போது என்ன பேரடைஸில் இருப்பேன்னா என்ன அர்த்தம் என்றதை இன்னொரு வசனத்தில் பார்க்கலாம். வெளிப்படுத்துதல் 2:7 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பேரதீஸ் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அப்போது பேரதீஸ் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சம் என்று ஆதியாகமம் ஏதேன் தோட்டத்தில் காணப்படும் ஜீவ விருட்சம். அப்போ ஆதியாகமத்தில் 2ஆம் அதிகாரத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை குறித்து இப்படி பேசப்படுது. அப்போ பேரதீஸ் என்றால் ஆங்கிலத்தில் பேரடீஸ் என்று சொல்லப்படுகிறது. சரி, இதற்கு சரியான தமிழ் அர்த்தம் சிங்காரத் தோட்டம். சிங்கார தோட்டத்தில் இருந்த மகிமையை மனுஷன் இழந்து போனான் என்பதையும், இழந்து போனதை தேடி ரட்சிக்கவுமே மனுஷகுமாரர் வந்தார் என்பதை படித்திருக்கோம். நம்ம அதை புரிந்து இப்போது நம்ம அதை உணர்ந்துக்கணும். அவருடைய ராஜ்யத்தில் தான் இழந்து போன மகிமையை மனிதர்களுக்கு வரப்போகிறது என்றது தான் அந்த நல்ல செய்தி. அங்குதான் கல்வன் இருப்பான் என்று இதனுடைய அர்த்தமாக அவர் சொல்கிறாரு. அன்பானவர்களே, இந்த புரிதலோடு வேதாகமத்தில் அதிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா, இதை நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா, வேதாகமத்தில் அதிகாரமாகவும் வசனமாகவும் பிரிக்கப்பட்ட போது ஏற்பட்ட தவறே ஆகும். அதாவது கிபி 1236 கார்டினஸ் கெரோரோ என்பவர் பைபிள் முழு அதிகாரங்களாக, அதாவது ஒவ்வொரு பேரில் தான் இருந்தது. இப்போ தானியல், ஏசையா, இப்படி இப்படி இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பேர்லேருந்து தான் முழுமையான விஷயங்கள் அடங்கியிருக்கும். அதை அதிகாரங்களாக பிரித்தது முதல்ல கார்டினஸ் கெரோரோ என்பவர். அப்போது அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கிபி 1551 ராபர்ட் ஸ்டீபன்சன் என்பவர், இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இப்போ இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, கடவுளுடைய அந்த வார்த்தையை எளிமையாக நம்ம படிக்கிறதுக்கு வசனங்களாகவும் பிரிக்கிறார். அப்போது வேதத்தை வாசிப்பதற்கு எளிதாக்கும் விதமாக இது இருந்தாலும், அதுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் கமா, அதுக்கப்புறமா புல் ஸ்டாப்பு அந்த மிஸ்டேக் தான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஆங்கிலத்தில் வெரிலி ஐ சே அன்டு யூ டுடே யூ வில் பி வித்தின் மீ இன் பாரடீஸ், இதில் காணப்படும் நடுப்புள்ளியின் தவறான இடம் குறித்ததால் ஏற்பட்ட குழப்பமே இந்த வசனத்தில் காணப்படுகிறது. அப்போது இவ்வசனம் எப்படி இருக்க வேணும்னா, ஐ டெல் யூ தட் டுடே, அதுதான் தமிழில் கன்கார்டன்ஸில் எடுக்கப்பட்ட கோகுல் நியூ டிரான்ஸ்லேஷன்ஸில் என்று பார்த்தா, இன்று நான் சொல்கிறேன் நீ என்னுடனே இருப்பாய். அப்போது இந்த வழக்கு சொல்லலாம் எப்படி வந்தது? நான் இன்றைக்கே சொல்கிறேன் என்ற பேச்சு வழக்கு சொல். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, வேத வசனத்தில் உபாகமம் 15:15 நீ எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூற கடவாய். ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன். அப்போ உபாகமம் 30:16 கூட நீ பிழைத்து கொள்ளும்படிக்கு நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு நீ உன் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளை கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். அப்போ நான் இன்று உனக்கு இந்த வழக்கு சொல் பார்த்தீங்கன்னாக்கா, ஆகியவை இது வேதத்தை படிக்கிறதுலேருந்து இப்போ நடைமுறையாக இது பேசுகிறதுல ஒரு வழக்கமாக இருந்தது. அப்போ கல்வன் தாழ்மையாய் கேட்ட வேண்டுதலுக்கு கிறிஸ்துவின் தயவான பதில் இன்றைக்கே சொல்கிறேன் இந்த நீ என்னுடனே கூட பேரதீசில் இருப்பாய் என்ற வார்த்தை அவரின் இரக்க சிந்தையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அன்பானவர்களே, இப்போ அடுத்து நாம் பார்க்க போகிறது 3வது, இதோ உன் மகன் அதோ உன் தாய். இதனுடைய ஆதார வசனம் யோவான் 19:26-27 வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே
இதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவனை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். இப்போ சிலுவையின் பாடுகள், உபத்திரவம், அதாவது வேதனை பார்த்திங்கனாக்கா, சரீரம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிற நேரத்தில் அவருடைய சரீரம், அப்போ அவருடைய தாய் மரியாள் அந்த கொடூர காட்சிகளை கண்டு அழுது கொண்டு இருக்கிற போது அத்தகைய கொடுமை, அதாவது அவருக்கு நேர்ந்த அந்த கொடுமை, பசி, தாகம், சட்டை அடிகள், ஆணி பாய்ச்சியது போன்ற இப்படி சொல்லிகிட்டே போகலாம், அனைத்து வழிகளும் அவரை வாட்டி எடுக்கும் வேளையில் அவரது தாயின் மீது கவனம் எப்படி வந்தது? இப்போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒரு யூதன்க. எனவே நியாயப்பிரமாணத்தை கற்று அதன்படி செய்த அவர் ஒரு நீதிமொழி 23:22 அடிப்படையில் செய்கிறாரு. அதை வாசிக்கலாம். நம்ம நீதிமொழிகள் 23:22, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே சொல்லி அவரே அப்படி நடந்துட்டார். அப்போது இயேசு 33 வயதில் அவரது தாய் நிச்சயம் அதிக வயது சென்றிருக்க வேண்டும். ஆகவே தன் தாயை கவனித்து கொள்ளும்படி தன் சீஷனாகிய யோவானிடம் சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, அப்போது சீஷனாகிய யோவானுக்கு யாக்கோபு என்ற ஒரு சகோதரனும் கூட இருக்கிறார். அப்போது 12 சீஷர்களில் அவரும் ஒருவர். அப்போது இவர்களுக்கு கிறிஸ்துவின் உறவினர் கூட, இவங்க எல்லாமே ஒரு கிறிஸ்துக்கு சொந்தக்காரங்க கூட. ஆனால் ஏன் கிறிஸ்து யாக்கோபை விட்டு யோவானிடம் தன் தாயை கவனிக்கும் பொறுப்பை கொடுக்குறாரு என்றால், அதுக்கு ஒரு பதிலை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 12:1-2, அக்காலத்தில் எரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 12 சீஷர்களில் முதல்ல இந்த இரத்த சாட்சியாக மரிப்ப போது யாக்கோபு தான் தெரிந்து தன் கிறிஸ்து, இப்போது அவருக்கு அந்த எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயம்லாம் அவருக்கு தெரிஞ்சால் கூட அந்த பொறுப்பை யோவானிடம் தன் தாயை கவனிக்கும் பொறுப்பை சொல்கிறாரு. அப்போது யோவான் சொன்ன பிற்பாடு, அப்போது இதனுடைய அர்த்தம் பிலிப்பியர், தாகமாக இருக்கிறேன், இது போன்ற விஷயங்கள்லாம் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளே நோக்குவானாக என்ற பவுலிடம் கிறிஸ்து சொல்ல அவர் எழுதின அப்போஸ்தலர் புத்தகத்தில் அவரே பாடுகள் மத்தியில் பெற்றோர்களை கவனிக்கிற விஷயத்தில் அவர் செய்தார். இதே காரியத்தை தான் கிறிஸ்துவின் சபையின் தேவன் கூட எதிர்பார்க்குறார். கிறிஸ்துவ சபையில் தேவன் நமக்கு எல்லார்கிட்டையும் அந்த தாய் தகப்பனை கவனிக்கும் அந்த பொறுப்பை எதிர்பார்க்குறார். சரி, அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா 4வது, தாகமாய் இருக்கிறேன். அப்போது வாசிக்கலாம். யோவான் 19:28, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். சங்கீதம் 69:21, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு கடியை கொடுத்தார்கள். அப்போது இப்போ இந்த தாகமாக இருக்கிறேன் என்ற வார்த்தைக்கு இப்போது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது அதனுடைய சாரம்சத்தை சங்கீதத்தினுடைய கோட்பாடுகளோடு எடுத்து பேசுகிறார். அதாவது தாகமாக இருக்கிறேன் என்று ஏன் சொல்கிறார், இதை பற்றிய தீர்க்க தரிசனமாக சங்கீதத்தில் சொல்லப்பட்டது தான். இங்கே அதை ஒவ்வொரு தீர்க்க தரிசனமாக அவர் நிறைவேற்றுறார் என்றதை, கசப்பு கலந்த ஆகாரத்தை கொடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு என்றதை உணர்ந்து தான் அவர் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. இதற்கு முன்னே ஊழிய நாட்களில் கிறிஸ்து யாரிடமாவது தாகமாக இருக்கிறேன்னு கேட்டிருக்கிறாரா? கேட்டிருக்கார். யோவான் 4:8, அப்பொழுது சமாரியா நாட்டாராகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். அப்போது தாகத்துக்கு தா என்று சமாரியா ஸ்திரீயிடம் கேட்கிறார். இது போலவே ஸ்திரீயாகிய சபையினிடத்தில் தன்னுடைய தாகத்துக்கு தண்ணீர் கேட்கிறார். அதாவது இதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தம், காரியம், நடைமுறை என்னவென்றால், யோவான் 18:11, அப்போது இயேசு பேதுருவை நோக்கி உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். அப்போ பாருங்க, என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ, பிதா கொடுக்கும் பாத்திரம் என்றால் என்ன?
தன்னுடைய ஜீவியம், அதாவது அவருடைய ஜீவியம் கேரக்டர் பற்றிய காரியத்தை குறிப்பிடுறாருங்க. அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தினை முடிவு பரிந்தும் நடத்தி முடித்தது போலவே பிதாவின் சித்தத்தை செய்ய என்னை போலவே யாராவது இருக்கிறாங்களா என்று கேட்குறாருங்க. அப்போது இந்த கேள்வி முதலாம் வருகையில் அவர் கேட்டது. ஆனால் இரண்டாம் வருகையில் சங்கீதம் 110:7 வழியிலே அவர் நதியில் குடிப்பார், ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். இதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் நிறைவேற்றிட்டே வராருங்க. அவர் நதியிலே கொடுப்பார். அதில் நதி என்பது எதை குறிக்குது? சங்கீதம் அதுக்கு ஆதாரமாக கொடுப்பார் சொல்லுது பாருங்க. 46:4 ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தை உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அப்போது இந்த ஒரு சந்தோஷிப்பிக்கும் நதி என்பது தேவனுடைய நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும், அதாவது சபையை குறித்து சொல்லப்பட்டதுங்க. இந்த சபையை குறித்து சங்கீதம் 36:8-9 உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர்கள், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குனாக்கா, அப்போது பேரின்ப நதி என்று அதனால் உலக ஜனங்களில் தாகம் தீர்க்கப் போகிறார் எப்படி என்று அதன் ஜீவ ஊற்று என்பது குறிப்பிடுகிறார். அப்போது இரண்டாம் வருகையின் போது கிறிஸ்துவின் தாகத்தை தீர்க்கப் போவது, அதாவது கிறிஸ்துவை பின்பற்றும் அந்த சபையாகிய 1,44,000 பேர் மூலியமாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நித்திய ஜீவ மீட்படைவாங்க. அந்த தாகம், அந்த அதாவது ஜீவ நில்லாமல் மரணிக்கும் இந்த ஜீவனுக்குரிய அந்த தாகத்தை அப்போது எல்லா உலக ஜனங்களும் நித்திய ஜீவனை பெறக்கூடிய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய அந்த தாகத்தை தான் இந்த சபையில் இருக்கிறவங்க கிறிஸ்துவை பின்பற்றி நிறைவேறுதலாக தீர்க்க தரிசனமாக நடக்கும் என்பது இதனுடைய புரிதல். இதுக்குரிய காரியங்களை வரக்கூடிய காலகட்டத்தில் பார்க்கலாம். அன்பானவர்களே, அடுத்து முடிந்தது. அப்போது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 19:30 இயேசு கடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அப்போது இந்த வார்த்தை கிறிஸ்து சொல்லி இருந்தாலும் அவர் என்ன காரியத்தை செய்து முடித்தார், என்ன முடிந்தது என்று சொல்கிறார். அதற்கு முன் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 5:17 நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அப்போது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே, அதாவது முடிக்கவே வந்தேன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறது என்ற வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 21:29-25 வேறே சேதமுண்டால் ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு பழி கொடுக்க வேண்டும். அப்போது இது இந்த திருச்சட்டங்கள்லாம் கரெக்டாக பழிக்கு வாங்க வேண்டியதாக இருக்கிறதுனால கிருபை இல்லை. அப்போது விழுந்து போன மனுகுலத்தை மீட்பதற்கு ஆதாமின் நிலைமையில் பரிபூர்ணமான ஒரு ஜீவன் தேவை. அந்த நிலைமையில் யாரும் இல்லாததால் தேவன் ஒரு திட்டத்தை ஏற்படுத்துகிறார். அந்த திட்டம், அதாவது பார்த்திங்கனாக்கா, ஆதாம் பரிபூர்ணமாக படைக்கப்பட்டு அப்போ அந்த கனியை கடவுள் சொன்னது கீழ்ப்படியாமல் செஞ்சதுனால பாவமும் மரணமும் வந்தது இல்லைங்களா. அப்போது அந்த ஒரு மீட்புக்காக அதாவது அப்பா செஞ்ச தவறுக்கு பிள்ளைகள் பாதிக்கப்படுற மாதிரி, அப்போ அந்த பிள்ளைங்க கிட்ட அந்த நித்திய ஜீவன் என்ன, ஏன்னா இப்போ நம்ம வாசித்தோம் இல்லைங்களா, கண்ணுக்கு கண், பைக்கு கல், ஜீவனுக்கு அப்போ பரிபூர்ணத்துக்கு பரிபூர்ணம். அப்போது அபூர்ணத்துக்கு தள்ளப்பட்டு அப்புறமா தான் பிள்ளைகள் ஆதாமுக்கு பிறந்ததுனால அந்த டீன்லேருந்து எல்லாமே அபூர்ண பிள்ளைகள் தான் பிறப்பாங்க. அப்போது ஆதாமின் சன்னதியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் அந்த டீன்லேருந்து தான் அவனால் பரிபூர்ணமாக இருக்கணும். அதுதான் இயேசு கிறிஸ்து மரியாளுடைய, அதாவது கணவன் அவர் இல்லாத கணவன் தெரியாத பட்சத்திலே அவங்க கருப்பையில் கிறிஸ்துவ ஒரு தேவதூதராக இருக்கிற ஒருத்தரை கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு கருப்பாக மாற்றி வச்சிருக்காரு. அப்போது அபூர்ணத்துலேருந்து ஒரு பரிபூர்ணம் பிறக்கும்படி இந்த ஏற்பாடு திட்டங்கள் அவர் செஞ்சிருக்கிறாருன்றதை நம்ம
போன பாடங்கள்லாம் பார்த்தோம். அப்போது அதனுடைய நிறைவேற்றத்தை தான் இந்த திட்டத்திற்காக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் தேவன் அனுப்பினார். அது மட்டும் இல்லை, அந்த டீன்லேருந்து வந்து பரிபூர்ண பலிகளோடு மட்டும் இல்லாமல் நித்திய ஜீவனுக்கும் அந்த தவறுகள் காலங்காலமாக ஏற்படாத அளவுக்கு அவருடைய பலி ஜீவியம் மிக அருமையானதாக இருக்கணும். அதை தான் வந்து மார்க்கு 10:45 பார்த்தீங்கன்னா, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அப்போது 1 தீமோத்தேயு 2:6 கூட எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருது என்றதை மனுகுலத்தை மீட்டெடுக்க தம் ஜீவனை மீட்கும் பொருளாக கொடுத்தார் என்று நாம் பார்க்குறோம். எப்பொழுதும் தன்னை கொடுத்தார். எப்பொழுது அவர் தன்னை ஒப்பு கொடுக்கும் மரணத்தில் அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார். எப்படின்னா, உலக மனநிலையில் யாரும் மனிதரில் உலக மனநிலையில் இருந்தாலும் சரி, மனிதராக இருந்தாலும் சரி, உடல் ரீதியிலையும் மன ரீதியிலையும் எல்லா விதத்திலையும் அவங்க பாவிகளாக இருக்கிறனால யாரும் மீட்கும் பொருள் கொடுக்க முடியாது. சங்கீதம் 49:7-8 ஒருவனாவது தன் சகோதரனை அழிவை காணாமல் இனி என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே என்ற வேதவசனம் தீர்க்க தரிசனமாக இருக்கும் பட்சத்தில் இப்போ எபிரேயர், அதாவது இதற்காகத்தான் வந்தார் என்ற எபிரேயர் 10:7 அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன். அப்போது பார்த்தீங்கன்னாக்கா, கிறிஸ்து அநேகருடைய பாவங்களுக்காக தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போது குற்ற நிவாரண பலினா என்னன்றதை ஏசாயா 53:10-11 அதனுடைய அதிகாரம் முழுக்க இன்னும் திருச்சட்டத்திலையும் இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் வந்து இந்த ஒரு ஒப்பு கொடுக்கும் வேலை, அதாவது பலி செலுத்தி முடிந்தது என்ற பிதா தனக்கு கொடுத்த பூமிக்குரிய, அதாவது மாம்சத்திற்குரிய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்க முடிந்தது என்று அவர் சொல்கிறார். இந்த உலக மனுகுலத்தை மீட்க தேவனின் திட்டம் தம் ஜீவியத்தில் நிறைவேற்றவே அவர் வந்தார். இதைத்தான் லூக்கா 12:50 ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியுமளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அப்போ பாருங்க, கிறிஸ்து நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த செயலை செய்து முடித்தேன் என்று சொல்கிறாரு. அது என்ன? யோவான் 17:4 பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைனா செயல்களை செய்து முடித்தேன். அப்போது அவர் சொன்னபடியே முடிந்தது என்ற வார்த்தை கிரேக்க பாஷையில் டெலோ, இதன் ஆங்கில அர்த்தம் அக்கம்ப்ளீஸ்ட். இந்த சரியான தமிழ் வார்த்தை முடிவுக்கு கொண்டு வருவது என்று பொருள்படும். தேவனுடைய மீட்புக்குரிய தெய்வீக திட்டம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் ஜீவனை கொடுக்கும் அனுகூலத்தின் மரண நிலைமையை முடிவுக்கு கொண்டு வந்து தேவனின் திட்டத்தை நிறைவேற்றுவதையே நம் ஆண்டவர் முடிந்தது என்று சொல்கிறார். அன்பானவர்களே, அடுத்து, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இதனுடைய சாரம்சமான வசனத்தை மத்தேயு 27:46 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சப்தகனி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த வார்த்தை தியானிப்பதற்கு முன் இயேசு கிறிஸ்து அடிபடுவதற்கு முன்பு வரை என்ன செய்து கொண்டிருந்தார்? பழைய ஏற்பாட்டில் தன்னை குறித்து சொல்லப்பட்ட வசனங்களை நன்கு கற்றுக்கொண்டிருக்கிறார். அதாவது அதை குறித்து நல்லா ஆராய்ச்சி தியானித்து அதெல்லாம் நல்லா கற்றுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதை நிறைவேற்றுவதற்கு தன்னை பற்றி சொன்ன தீர்க்க தரிசனங்களை தாம் அடிபடு போவதையும் பாடுபட போவதையும் குறித்து சீஷர்களிடம் பேசியிருக்கிறார்.
அதை தான் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 16:21. அது முதல் இயேசு தம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசிரியராலும் வேதபாதகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். மார்க்கு 10:34. அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வரியினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். அப்போது இந்த வார்த்தையினுடைய தீர்க்க தரிசனமாக ஏசாயா 42:2 அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அப்போது பார்க்கும்போது கூக்குரலிட மாட்டார் என சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தாம் பாடுபட போவது தெரிந்தும் ஏன் தேவனை நோக்கி கூப்பிடுறார் என்ற ஒரு கேள்வியோட இதில் மிகப்பெரிய சத்தியம் ஒன்று அடங்கியிருக்கு. அதற்கு முன் சங்கீதம் 22:6-8-14 வாசிக்கலாம். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்படும், ஜனங்களால் அவமதிக்கப்படும். அதாவது இந்த மாதிரி நிந்தனை அவமானமாக பட்டிருக்கிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை இரட்சிக்கட்டும் என்கிறார்கள். தண்ணீரை போல ஊற்றிவிட்டேன், என் எலும்புகளை எல்லாம் கட்டுவிட்டன. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களில் நடுவே உருகிற்று. அப்போது இந்த மாதிரி ஒரு சூழலில் வசனங்களை பார்த்தோம்னா கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கு முன்பே இவைகளை தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் பிதாவோடு நெருங்கி இருந்தார். ஆனால் ஒரு சில முக்கியமான விஷயங்களை சரியான நேரத்தில் தேவன் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். எசையா 54 இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா 5:6 கூட கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடையையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அப்போது நான் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதை இயேசு கிறிஸ்து சொல்லியது என்றால் எந்த சமயத்தில் அவர் இப்படி இருந்தார் என பார்க்கும்போது ஆதி முதல் நடந்த காரியங்கள், நடக்கப் போவது எல்லாவற்றையும் வெளிப்படுத்தின தேவன் ஒரு விஷயத்தை மட்டும் மறைத்துவிட்டார். எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்தை மாத்திரம், அதன் உள்ளான அர்த்தத்தை தேவன் அவருக்கு வெளிப்படுத்தவில்லை. இப்போது 9ஆம் மணி நேரத்தில் இயேசு எலி எலி லாமா சப்தகனி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அப்போது இதுவரை எல்லா நிலையிலும் தேவன் தம்மோடு இருக்கிறார் என்ற பலத்தில் தான் அடிகள் படுவதும் கூட கூப்பிடல. அப்போ பாடுகள் பட்டு அடி, அதாவது சதையை பிச்சு எடுக்கிற அளவுக்கு அந்த சாட்டைகள்லாம் செய்யப்பட்டது என்று போன பாடத்தில் நம்ம பார்த்தோம். அப்போ கூட கூப்பிடாம நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பின் சத்தியத்தின்படியாய் இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவும் இருக்கிறோம் என்று சொன்னார். நாம் தனியாக இல்லை, என் அப்பா என்னோடு இருக்கிறார் அப்படின்னும் போது, அப்போது என் அப்பா என்னோடு இருக்கிறார், தன்னை பிதா கைவிடுவார் என கடைசி வரைக்கும் அது தெரியாது. அப்போது அப்பா அவர் கூடவே இருக்கிறார் என்ற அந்த உணர்வில் தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. மிகப்பெரிய சத்தியம் என்ன தெரியுமா? கடைசி நேரத்தில் தேவன் தன்னை கைவிட்டு விட்டுவார் என்பதை உணர்ந்துட்டார். ஆனாலும் இதை எப்படி கண்டுபிடித்தார்? அப்போது ஞானஸ்தானம் எடுக்கும்போது பரிசுத்த ஆவி இறங்கி ஒரு சத்தம் உண்டாங்கி, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். இதெல்லாம் கேட்டு அவர் சந்தோஷப்பட்டார். இது மாதிரி அவர் ஊழியத்திலையும் மற்றும் அற்புத அடையாளங்கள் செய்யும் போதும் ஜெபிக்கும் போதும் அப்போது இவர் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவர் சொல்வதை கேளுங்க. இந்த மாதிரி அவர் ஆதரிக்கும் நிறைய விஷயங்களை அவர் வாழ்நாட்களில் அவருடைய அப்பாவின் சத்தத்தை கேட்டார். தான் மரிக்க போவதற்கு முன்பு கூட பேசுகிறத அவர் கேட்டார். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை.
யோவான் 12:20 இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்வேன்? என் பிதா இந்த வேளையினின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இந்த ஒரு சூழலுக்கு தான் அவர் வந்தார் அப்படின்னும் போது ஏன் இந்த வார்த்தையை சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஆதாம் காலகட்டத்துக்கு போய் ஆகணும். ஏன்னா ஆதாம் செய்யக்கூடாத, அதாவது கீழ்ப்படியாத அந்த செயலை செஞ்சதுனால, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உதாரணமாக நம்ம ஒரு வைரமோ தங்கமோ விலை மதிக்க முடியாத நம்ம கழுத்தில் போட்டுட்டு இருக்கும்போது அதை தொலைஞ்சிட்டாலோ, அதாவது அது காணாமல் போயிட்டாலோ, அப்போ தான் அதோடைய அருமை, அது யார் நமக்கு அதை பரிசாக கொடுத்தாங்க, அதனுடைய வேள்வி என்ன, அதனுடைய அன்பின் பிணைப்பு என்ன, விலை மதிக்க முடியாதது, இப்படியெல்லாம் நம்ம வந்து அந்த கழுத்தில் இருக்கிற அது காணாமல் போகும்போது தான் நம்ம உணர்வோம் இல்லையா? அப்போது இது வந்து ஒரு அபூர்ணத்தினுடைய ஒரு உச்சக்கட்டம் தான். காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, பரிபூர்ணமாக இருக்கும்போது இதனுடைய அருமையெல்லாம் நமக்கு தெரிஞ்சு, அதாவது தெரியும், அதை இழக்க மாட்டோம். ஆனால் தெரிஞ்சு ஆதாம் தன்னுடைய பரிபூர்ணத்தை, அதாவது ஒருத்தருடைய மோகத்துக்காக காதல் வயப்பட்டு அந்த பின்வரும் சந்ததியை பற்றி யோசிக்காம அந்த விஷயங்கள் இழந்தபோது, கடவுள்கிட்ட இருக்கிற அந்த பந்தம், அந்த உறவு துண்டிக்கப்படும் போது அதனுடைய வலியும் வேதனையும் ஆதாம் எந்த அளவுக்கு உணர்ந்திருப்பார். நம்ம எவ்வளோ பெரிய தவறு, ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு 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 விதமான கொஞ்ச நேரம் ஒரு சந்தோஷத்திற்காக மிகப்பெரிய ஒரு அருமையான அன்பின் பந்தத்தை நம்ம இழந்துட்டோமே, நமக்காக இவ்வளோ பார்த்து செஞ்ச அந்த கடவுளை நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுட்டோமே அப்படின்னு அந்த வலி வேதனை இருக்குது தெரியுங்களா? ஸோ அதை ஆதாம் உணர்ந்த மாதிரி, அப்போது அந்த ஜீவ பலியாக கொடுக்குற அவரும் அந்த சில நிமிஷங்கள், சில நொடிப்பொழுதுகள் அந்த வலி வேதனை அவர் உணரணும் அப்படின்ற கடவுளுடைய அந்த திட்டத்தில், இந்த திட்டத்தை தான் இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்து அவர் மறைச்சதுனால ஏன் என்ன அந்த ஒரு புரியாமல் அவர் கேட்குறார். அப்போது அது ஏனென்று பார்த்தால், அதுதான் தேவன் உலக ஜனங்கள் மேல் வைத்த அன்பு. அப்போ அந்த அன்பு தாங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ உலக தகப்பனாகிய நமக்கு ஆதாம், அவருடைய உலகத்தின் பிள்ளையாகிய ஆதாம் நமக்கு நம்ம பெற முடியாமல் செய்த விஷயத்த அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைக்கும்போது அந்த பரிபூர்ண வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை எப்பேற்பட்டது, அதை பற்றின ஒரு பெரிய படமே இருக்குது. வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களே, தன் குமாரனே கைவிட்டு தன் அன்பை காண்பித்த, அதாவது நமக்கு அவருடைய அன்பை காண்பித்த கடவுள், ஆனால் நம்மளை கிறிஸ்து மூலியமாக பிள்ளைகளா அழைக்கிற போது நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்ம சில வசனங்களை வாசிக்கலாம். யோசுவா 1:5-9 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதும் இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொடு, திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்போது இதுதான் தேவனின் சித்தம் என இயேசு கிறிஸ்து உணர்ந்த பின் அந்த வார்த்தையை சொல்கிறார். அதுதான் 7 கடைசி, இதோ பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இதோடைய வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அன்பானவர்களே, லூக்கா 23:46 இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இதனுடைய சாராம்சமான இன்னொரு வசனம் சங்கீதம் 31:5 உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபாரராகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர். அப்போ பாருங்க, இந்த வார்த்தையின் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீட்கும் பொருள் கொடுக்க இந்த உலகிற்கு வந்தபோது பிதாவாகிய தேவன் அவரது சித்தத்தை குமாரன் நிறைவேற்ற ஜீவனையே சரீரத்தையும் கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். அதாவது என்ன சாராம்சம்னாக்கா, ஜீவன்னா உயிர். அப்போ ஒரு உயிரையும் ஒரு உடல், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாவத்தில் பிறந்த அந்த உடல் கிடையாது. ஸோ
பரிபூரணத்துக்குரிய அந்த அபூர்ணத்திலிருந்து ஒரு பரிபூர்ணமான உடலும் உயிரும் உருவாகிறதுக்கு அவர் ஏற்பாடு செஞ்ச விதமாக அவருக்கு ஒரு சாரீரத்தையும் ஜீவனையும் கொடுத்தார் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். அப்போ தேவனிடம் பெற்ற ஜீவனையும் சரீரத்தையும் தேவனிடமே சுகந்த வாசனையாக ஒப்பு கொடுப்பதையே இந்த வார்த்தை குறிப்பிடுறது. அதுதான் லூக்கா 23:46 என்ற வார்த்தை குறிப்பிடுறது. இயேசு பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனே, அப்போ பாருங்க, ஆவி அதாவது உயிர், ஜீவன், இது ரெண்டுமே இந்த வார்த்தையில் குறிப்பிடுறாரு. இதே போலவே ரோமர் 12:1 மற்றும் எபிரேயர் 10:7 பார்த்தீங்கன்னாக்கா, ரோமர் 12:1 இல்லைன்னா 10 பார்க்கலாம். எபிரேயர் 10:5:7 ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினே, சர்வங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானவை அல்ல என்கிறேன். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அப்போது 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்பதாகவும், இதே போலவே சொல்லப்பட்டபடி தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது தான் எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவை போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அன்பானவர்களே, தேவன் தாம் அன்பை காண்பிக்க தன் குமாரனையே கைவிட்டார். ஆனால் திருச்சபையாக அழைக்கப்பட்ட நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதை தயவாக புரிந்து கொள்ளுங்கள். அப்போது நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி சாந்தம் என்றால் மனத்தாழ்மை, இவை ரெண்டுத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்றதை பிறகு பார்க்கலாம் சொன்னோம் இல்லைங்களா. அப்போது சாந்தம் என்றால் என்னென்னா, நம் மனதுக்குள் இருக்கும் ஒரு விதமான அமைதி தாங்க. அப்போது அந்த சாந்தமாக இருக்கிற ஒருவர் மற்றவர்களை மென்மையாக அன்பாக நடத்துவாருங்க. அப்போது என்ன, அதாவது தன்னை எரிச்சல் படுத்துகிற விதமாக ஏதாவது நடந்தால் கூட அமைதியாக இருப்பார். அப்போது சாந்தம் என்பது பலத்துக்கான ஒரு அடையாளங்க. அப்போ நிறைய பேர் என்ன நினச்சிருக்கிறாங்க, அது ஒரு பலவீனத்துக்கு. அப்படி கிடையாது, அது பலத்துக்கான அடையாளம். சீக்கிரத்தில் எரிச்சல் அடைய மாட்டோம், கோபமாக நடந்து கொள்ள மாட்டோம். இந்த பண்பு அதுதான் நீதிமொழிகள் 16:32 1 பேதுரு 2:23 மத்தேயு 6:13 நான் சாந்தமும் மனத்தாழ்மையாய் இருக்கிறேன். மத்தேயு 11:29 இந்த 2 குணமும், அதாவது நான் சாந்தமும் மனத்தாழ்மையாய் இருக்கிறேன், இந்த 2 குணமும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருப்பதால் ஒன்றாக சேர்த்து, பைபிளில் எபேசியர் 4:1-3 நீங்கள் தனிப்பட்ட முறையில் எடுத்து படித்து பாருங்கள் அன்பானவர்களே. அப்போது மனத்தாழ்மையாக இருந்தால் நாம் எளிதில் புண்பட்டு விட மாட்டோம். எனக்கு எரிச்சல் வர மாதிரி யாராவது எதையாவது சொல்லிவிட்டால் இந்த இடத்துல இயேசு இருந்தால் என்ன செஞ்சிருப்பார்னு நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. அதே நேரத்தில் இந்த சத்தியத்தை பற்றி இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுப்பதற்கு ஒரு தடையாக இல்லாமல் அவர் பார்த்துக்கிறதோடு, அப்போது பூமியில் ராஜ்ய மகிமையை சாத்தான் அவருக்கு காமிக்கும்போது மயங்க விடவில்லை. மக்கள் அவரை ராஜாவாக்க முயற்சிக்கும் போது இணங்கி விடவும் இல்லை. அப்போது பணம், பொருள், அப்போ அந்த காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அதிபதிகள் முதல் கொண்டு எல்லாராலையும் அவர் ராஜாக்களே அவர்கிட்ட பேசணுன்னெலாம் பார்த்தேன். அதெல்லாம் அவர் ஒரு சிமிக்கை காமிச்சாலே எத்தனை வந்து அவர் காலடியில் கொட்டுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஆனால் அதை அவர் துச்சமாக மதிச்சார். என்ன எவ்வளோ எளிமையாக வாழ்ந்தார் தெரியுங்களா. அப்போது அதை குள்ளநரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆனால் மனுஷகுமாரன் தலை சாய்க்க. அப்போது கடவுளுடைய ராஜ்யம் இந்த பூமியில் வர்றதுக்கு
முன்னாடி எதுக்குமே அவர் ஆசைப்படலை. அப்போது நிரந்தரமான நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் இந்த பூமியில் மற்ற விஷயங்களில் சரியான முறையில் செய்ய முடியும். அது வரைக்கும் நம்ம நிரந்தரமில்லாத ஒரு வாழ்க்கையினால எவ்வளோ செல்வங்கள் எவ்வளோ கிடைச்சாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுதான் உலகத்தையே தன் வசப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்துகிறவனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. எதிர்ப்பு வந்தபோது அவர் பயப்படவும் இல்லை, எதுக்குமே அவர் அசையவும் இல்லை. ஆனால் சோர்ந்து போய் நம்ம பின்வாங்கிடாமல் இருக்கிறதுக்கு அதே நேரத்தில் பொறுமை என்றால் என்ன என்றதை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். சூழ்நிலை மாறும் வரை அமைதியாக காத்திருப்பது தான் பொறுமை. அது சொன்னதோட அவருடைய வாழ்க்கையில் கஷ்டமான நிலை முடிவுக்கு வருவதற்கு அவர் எப்போதுமே பொறுமையோடு காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை தனக்கு முன்னாடி வைக்கப்பட்ட மிகப்பெரிய தனக்குள்ளே என்றென்றுமான நித்திய ஜீவன், கடவுள் எப்படி காலாகாலத்துக்கு உயிரோடு இருக்கக்கூடிய அவரால் யாருமே அவரை அழிக்க முடியாது, அதே மாதிரி தனக்குள்ளே ஜீவனாக இருந்து ஆசீர்வாதத்தை பெற்ற இயேசு கிறிஸ்துவை போல் நாமளும் அவரை பின்பற்றி ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்ற அவருடைய உள்ளான நோக்கத்தை புரிந்து கொண்டு, அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபை நம் அனைவரோடும் கிறிஸ்து மூலமாக இருப்பதாக. ஆமேன். பொறுமையாக கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.